ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ vlog. இந்த கிளிப்ஸ் எல்லாமே வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி எடுத்த கிளிப்ஸு. பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்குங்கிறதுனால எல்லா vlogsமே வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. vlogs டிலே ஆனாலும் கூட நீங்கள் வந்து கண்டினியூஸாக vlogs பார்க்கும்போது உங்களுக்கு டேஸ் எதுவுமே ஸ்கிப் ஆகாது. அடுத்தடுத்த கண்டினியூஸ் வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஏப்ரல் 12 நைட்டு தான் வந்து மழை வந்துச்சு. ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு ஈவினிங் மாதிரி தான் ரெயின் வந்து வந்தது. அந்த vlog வந்து நான் முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி vlogல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 13th பிஃபோர் ஏப்ரல் 14க்கு முன்னாடி நாள் என்ன எங்களோட ரொட்டீன் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து இந்த vlogல பார்க்க போகிறீங்க. நியூவாக யாராவது வெண்பா பிரம்யா சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 12th ஃப்ரைடே அன்னைக்கு நைட்டு நாங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா 13th மார்னிங் வந்து ஹஸ்பண்ட் கிளம்பி திரும்பி இங்கே வீட்டுக்கு வந்துட்டாங்க. பெயிண்டிங் ஒர்க் நடக்கிறதுனால நானும் பட்டுவும் மட்டும் அம்மா வீட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் 13th ஈவினிங்காக வந்து கொஞ்சம் 14th தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது. அதனால் நான் மட்டும் வந்து பஸ்ஸில் கிளம்பி போயிருந்தேன். அந்தியூர் தான் வந்து போயிட்டுருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து அந்த வீட்டிலேருந்து அப்படியே வந்துடுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அம்மா வீட்டிலேருந்து போகிறேங்கிறதுனால பஸ்ஸில் தான் வந்து போயிருந்தேன். நானும் என்னோடய மாமா பொண்ணும் வந்து போயிருந்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுவும் இந்த சம்மர் டைமில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கோவில் செட்டப், ஒரு மினி கோவில் செட்டப்பே வந்து வச்சுருந்தாங்க. ஃபோட்டோலாம் வச்சு, வேல் வச்சு, லெமன்லாம் குத்தி, வேப்பிலையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி குட்டி கோவில் செட்டப் மாதிரியே இருந்தது. அந்தியூர் ரீச் ஆகிட்டோம். ஹஸ்பண்டும் வந்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து ஆரம்பித்தாச்சு. ஏப்ரல் 14th சித்திரை 1 அன்றைக்கி வந்து சஷ்டியும் கூட. அதனால் பூஜைக்கு கொடுக்கறதுக்காக கோவிலில் சொல்லியிருந்தோம். அவங்க வந்து லிஸ்ட்டும் கொடுத்துருந்தாங்க. அந்தியூரில் இருக்க சுந்தரம் செட்டியார் அப்படிங்கிற கடையில் தான் வந்து பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருந்தோம். என்ன லிஸ்ட் கொடுத்துருந்தாலும் நமக்கு வந்து அதில் இருக்க எல்லாமே இந்த கடையில் வந்து கிடைக்கும். இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் சந்தில் வந்து இருக்குது இந்த ஷாப்பு. ஸோ இந்த கடைக்கு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே கிடைக்கும். பூஜைக்கு தேவையானது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் க்ராசரிஸ் வேணும் அப்படின்னா கூட இந்த ஷாப்லேயே வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பொங்கல் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா கூட பொங்கல் வைக்கிறதுக்கான திங்ஸ், அதை தாண்டி மற்ற க்ராசரிஸ் எல்லாமே வந்து இந்த ஷாப்பில் கிடைக்குது. நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த ஷாப்புக்கு வரோம். ஸோ இங்கே வந்து க்ராசரிஸ்லாம் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு முன்னாடியே வேறு ஷாப்பில் வந்து லிஸ்ட் கொடுத்துட்டு வந்திருந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பூஜா திங்ஸ் மட்டும் இல்லாமல் க்ராசரிஸும் கிடைக்கும்ன்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லிஸ்ட்டே இல்லாமல் ப்ளெயினாக வந்து எங்களுக்கு கோவிலுக்கு அபிஷேகம் பண்ணும் திங்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் அவங்களே வந்துட்டு ஒரு லிஸ்ட் எல்லாமே வச்சுருக்காங்க. அதுலேருந்து ப்ராப்பராக நம்மளுக்கு எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருவாங்க. சாமிக்கு பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு முருகனுக்கு வந்து ட்ரெஸ் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். ஆல்ரெடி குரு ரெடியூரில் இருக்கிற ஒரு கடையில் வந்து வாங்கியிருந்தோம். வாங்கினது போக மேலே அந்த ஷர்ட் பாட்டுக்கு வர கிளாத் மட்டும் கிடைக்காம இருந்தது. அதனால் அது பார்க்கலான்னு சொல்லிட்டு தவுட்டுப்பாளையமில் இருக்கிற ஒரு ஷாப்பில் கிடைக்கும்னு வந்து அந்த கோவில் பூசாரியை வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த ஷாப்பில் கிடைக்குதான்னு பார்க்குறதுக்கு போயிருந்தோம். அந்த ஷாப்பில் வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது. கலர்ஸ் வந்து நிறைய வச்சுருப்பாங்க போல். நாங்கள் போன டைமில் வந்து கலர்ஸ் கம்மியாக தான் இருந்தது. மேலே தலைக்கு வைக்கிற கிரீடமுமே வந்து கொஞ்சம் கலெக்ஷன் சைஸ் வந்து எங்களுக்கு தேவையான சைஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது. ஸோ இங்கேருந்து முருகனுக்கு ஒரு ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணி வாங்கியாச்சு. இந்த கடையில் சாமிக்கு தேவையான திங்ஸு, வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஷாப் வந்து வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக தான் இருந்தது. ஆனால் உள்ளே போக போக குடோன் மாதிரி போயிட்டே தான் இருந்தது. உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ திங்ஸை குவிச்சு வச்சுருக்காங்க. அந்தியூர்லேயே வந்துட்டு இந்த பாத்திரக்கடையில் மட்டும்தான் முருகனுக்கு வந்து ட்ரெஸ் கிடச்சிது. வேறு எங்கேயுமே வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. முருகனுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா சாமிக்குமே வந்து இவங்க ட்ரெஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வேலை, சாமிக்கான அந்த ஃபேஸு, என்னென்ன ஆக்சசரிஸ் தேவைப்படுமோ அது எல்லாமே வந்து இந்த பாத்திரக்கடையில் வச்சுருந்தாங்க. இந்த பிளேட்டெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. இதெல்லாம் என்ன மெட்டல்னு எனக்கு தெரியல. அவங்கக்கிட்ட நான் எதுவுமே கேட்கல. சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன் என்னென்ன இருக்குன்ட்டு. இந்த பூஜாவுக்கு தேவையான தட்டு எல்லாமே குட்டி குட்டியாக சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய இருந்தது. இந்த இப்போ வந்து பார்க்குற அந்த குட்டி குட்டி பிளேட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பிளேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பூஜா ரூமில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். அந்த தட்டுலேருந்து நான் ஒரு தட்டு மட்டும் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த தட்டுலேயுமே வந்து நிறையா சைஸஸில் நிறைய கலர்ஸில் இருந்தது. பித்தளை, செம்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மெட்டலில் இருந்து இதெல்லாமே வந்து சாமிக்கு தேவையான திங்ஸ், அந்த சாமியோட பேக்ரவுண்டில் வைக்கிறதுக்கு, சாமியோட வேலை, அந்த மாதிரி எல்லாமே இந்த ஷாப்பில்
இந்த ஷாப்க்கு வந்து நேம் எதுவுமே போர்டு மாதிரி இல்லை, நேம் போர்டு எதுவுமே இல்லை, சும்மா பிளெயினாக தான் இருந்தது. இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தவுட்டுப்பாளையம் போகிறதுக்கு முன்னாடியே வந்து கவுந்தப்பாடி ரோடு வந்து பிரியும். அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து 2 பாத்திர கடை இருக்கும். அந்த 2 கடையில் வந்து ஃபஸ்ட்டு இருக்க கடையில் தான் வந்து சாமிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து கிடச்சிது. ஃபைனலாக வந்து முருகனுக்கு கம்ப்ளீட்டாக தேவைப்படுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் வாழைப்பழம், ஃப்ரூட்ஸ் எல்லாமே தேவைப்பட்டது. அது எல்லாமே வந்து வாங்குறதுக்கு கிளம்பியாச்சு. ட்ரெஸ் வாங்கினதுக்கப்புறமா எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வெண்பா குட்டி அம்மா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இங்கே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இதெல்லாமே வந்து சாமிக்கு தேவையான திங்ஸு இப்போ வரும்போது வாங்கிட்டு வந்தது தான். பூ, மாலை, சாமியோட ட்ரெஸ்ஸு, ஃப்ரூட்ஸு, வாழைப்பழம், அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான திங்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே நிறையா இருந்தது. அது எல்லாத்தையுமே வந்து இப்போ கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும். இந்த கிரீடம் தான் வந்து வாங்கியிருந்தோம் முருகனுக்கு. க்ரீன் கலரு, ஷர்ட் வந்துட்டு ரெட் கலரு, கீழே வேஷ்டி வந்துட்டு ஒரு வெண்பட்டு கலரில் இருந்தது. இந்த 3 தான் வந்து காஸ்டியூமாக முருகனுக்கு வாங்கியிருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாலை, உதிரிப்பூ எல்லாமே வந்து கேட்டிருந்தாங்க. எல்லாத்தையுமே பார்த்து லிஸ்ட் எல்லாமே செக் பண்ணி ப்ராப்பராக எதுவுமே மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த திங்ஸ் எல்லாமே போக எக்ஸ்ட்ரா வந்து எலுமிச்சம்பழம், தேங்காய், இளநீ இது 3மே வந்து வீட்டிலேருந்தே எடுத்துக்கிட்டோம். வீட்லேயே எல்லாத்துக்கும் மரம் இருக்குது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் மட்டும் வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டோம் வாங்காமல். வீட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இந்த இளநீ, தேங்காய் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கோவில்லேயே கொண்டு போய் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு ஒன்ஸ் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துக்கிட்டோம். இந்த பூஜை வந்து முருகனுக்காக தான் வந்து கொடுத்துருக்கோம். நாளைக்கு வந்து சித்திரை 1 கூடவே சஷ்டியும் சேர்ந்து வந்ததுனால நாங்கள் வந்து இந்த சரி அபிஷேகம் பண்ணி சாமிக்கு பட்டு எடுத்து வைக்கிறோன்னு சொல்லி ஒரு வேண்டுதல் இருந்தது. அதுக்காக தான் வந்து இந்த பூஜை அரேஞ்ச் பண்ணியிருந்தது. சித்திரை 1 எதுக்காக இந்த அபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ரெகுலராகவே சஷ்டி வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். அதை வந்து நிறைய விலாகில் பார்த்துருப்பீங்க. சஷ்டி ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறதுனால கரெக்டாக சித்திரை 1 வந்து சஷ்டியாக இருந்துச்சு. அதனால் இந்த டே வந்து எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் டேவாக இருந்த மாதிரி இருந்ததுங்கிறதுனால அன்னைக்கே இந்த பூஜா கொடுத்துடலாம் டிசைட் பண்ணி தான் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த முருகன் கோவில் வந்து எங்கள் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஒரு சின்ன மலை மேலே இப்போ தான் வந்து நியூவாக கட்டியிருக்காங்க. ஒரு 2 இயர்ஸ் தான் ஆச்சு. மேலே இருக்க ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ராப்பராக வந்து மார்னிங், ஈவினிங் எல்லாமே வந்து பூஜை பண்ணுவாங்க. இங்கேருந்து ஒரு 4 டர்னிங்ஸ் வரும். 4 டர்னிங்ஸ் ஏறிட்டோம் அப்படின்னா வந்து மேலே கோவில் சூப்பராக இருக்கும். ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலரில் பார்க்குறதுக்கே நல்லா லுக் வந்து சூப்பராக இருக்கும். கீழேருந்து மேலே வரைக்கும் ஸ்டெப்ஸும் வந்து நீட்டாக போட்டு வச்சுட்டு கீழேருந்து மேலே வர்றதுக்கு 2 வீலர்ஸ், கார் எல்லாமே வரும். மேலே ரீச் ஆனதுக்கப்புறமா இந்த ஸ்டெப்ஸில் வந்து கீழே திங்ஸ் எல்லாமே வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. 2 டைம் வந்துட்டு திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம். மேலே போய் கொடுத்துட்டு அவர்கிட்ட ஒன்ஸ் எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்து இந்த திங்ஸ் எல்லாமே கொடுக்கறதுக்கு ஒரு 7:30 கிட்ட தான் வந்து வந்திருந்தோம். கோவிலில் பூஜாரியை தவிர வேறு யாருமே இல்லை. நல்லா அமைதியாக இருந்தது கோவிலில். திங்ஸ் எல்லாமே மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒன்ஸ் செக் பண்ணிகிட்டு இருந்தோம். அவரும் எல்லாத்தையுமே பார்த்துட்டு மாலை, பூ இதெல்லாமே எடுத்து கரெக்டாக வச்சுட்டாங்க அடுத்த நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து முன்னாடியே கொண்டு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த நாளைக்கு அவங்களுக்கு வெயிட் பண்ணாமல் எல்லாமே ப்ராப்பராக முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்கங்கிறதுனால தான் வந்து முன்னாடியே கொடுத்தாச்சு. இந்த விலாகை இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்த வர விலாக்ஸ் எல்லாமே வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.